அஸ்ஸலாம் வலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 16. காலையில எந்திரிச்சு கட்டில இருந்து காலை கீழே வைக்கேன். காலு ஃபுல்லா தண்ணி. என்னடான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வடிஞ்சு கிடக்கும். வீட்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி வடிஞ்சா நமக்கு என்னடான்ட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆனா இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா இருக்கும் போது தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியவே வருது. ஸ்கூல் படிக்கும் குழந்தைகள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அடுத்த காலேஜ் எல்லாம் போகும்போது வேற ஊருக்கு போய் வீட்டை விட்டு தனியா இருந்து பழகுங்க. வாழ்க்கைனா எப்படி இருக்கும்னு கத்துப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்து டைரக்டா காலேஜுக்கு வந்து படிக்கிற பசங்களை விட ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறானுங்க தெரியுமா, அவனுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூடவே இருக்கும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்க உமா இல்ல அழுது கூப்பாடு போட்டுருவேன். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு ஹாஸ்டல்லாம் போகும்போது அழுது போனேன். ஆனா அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா இருக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. அப்படி என்ன விஷயம் ப்ரோ கிடைச்சி அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கும். அந்த அனுபவம் எல்லாம் பிற்காலத்துல உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ அப்படிதான் எனக்கு நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப எப்படிலாம் யோசிக்கிறேன்னு வைங்களேன், கடைக்கு போய் ஒரு பிரெஞ்சு ஃப்ரைஸ் பாக்குறேன்னு வைங்களேன், அவன் அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் 100 ரூபாங்க. என் மண்டை என்ன சொல்லுவானா, இலை என்ன 5 பீஸ் தான் கிடக்கு 100 ரூபாங்க. ஒரு உருளைக்கிழங்கு 5 ரூபா தான், நான் 2 உருளைக்கிழங்கு 10 ரூபாய்க்கு வாங்கி அதுல இதை விட நிறைய பொரிச்சு சாப்பிட்டுருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் தான் சொல்ல வரேன். இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் வந்து படிச்சோன்னீங்களா, நம்ம ஸ்பீடா மெச்சோர்ட் ஆயிரும். எவ்வளவுதான் மெச்சோர்ட் ஆனாலும் ஒழுக்கம் முக்கியம் மக்களே.